Hello and welcome back. நான் தான் S.SYLVESTARCHRISTY. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டோடெக் சிபி ஃபார் ஆல் பைக்கிங் சொல்யூஷன்ஸ். பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, இது என்னோட பைக் தான். இதில் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ண போகிறேன். ஃபோக் ப்ராப்ளம் இருக்குது, ஃபோக் ஆயில் சீல் லீக்கேஜ் இருக்குது. அது எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். நம்ம ஜென்ரல் சர்வீஸில் வந்துட்டு பண்ண போகிறோம். இதுதான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இது ஒரு 2 வீடியோவை நான் போடுவேன், ஒரே வீடியோவாக இருக்காது. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபோக் சர்வீஸை பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எதனால் ஃபோக் ஆயில் சீல் போச்சுன்னு ஒரு சின்ன டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்கள் ஸ்கோரிங் மார்க்ஸ் நல்லாவே தெரியும் அந்த டியூப்பில். ஆக்சுவலி இதுதான் வந்துட்டு அந்த குரோமி டியூப். அது என்ன ஆகுனா வந்து சஸ்பென்ஷன் ஆகிட்டு இருக்குது. அந்த நான் காட்டுறேன் இல்லையா, அதுதான் வந்துட்டு ரன்னிங் பார்ட், உள்ளே வெளியில் போயிட்டு வர பார்ட். அது என்ன ஆகுனா அந்த அந்த இடத்துல ஆயில் சீல் ரன் ஆகிட்ருக்கு இல்லையா, ஆயில் சீல் ரன் ஆகாது, இதுதான் உள்ளே வெளியில் போயிட்டு வரும். என்ன ஆகுனா உங்களுக்கு அங்கே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சேரும் பொழுது அங்கே ஸ்க்ராட்ச் மார்க் விழுந்து ஸ்கோரிங் ஒரு ஆழம் விழுந்துட்டு
அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா புது இன்னர் டியூப்பே நம்ம வாங்கியிருக்கிறோம். இது புதுசு இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது. இந்த இன்னர் டியூப்பு நான் வாங்கியிருக்கிறேன். என்ன ஆயிடுச்சுன்னா அது ஓவர் டீப்பாக வந்துட்டு ஸ்கோரிங் மார்க் விழுந்துட்டனால வேறு வழி இல்லாமல் வந்துட்டு நான் இப்போ இன்னர் டியூப் நான் மாற்ற வேண்டியதாக இருக்குது. இது ரெகுலராக எல்லா வண்டியிலையும் வர ஒரு ஜென்ரல் இஷ்யூ தான். இது ஒரு பெரிய ப்ராப்ளம் சொல்ல முடியாது. இது ஒரு 50,000 ஓடின வண்டி 50K ஓடின வண்டிகளுக்கெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு காமன் வரது. இது புது வண்டி மாதிரி நம்ம எப்போவுமே இருக்க முடியாது இல்லையா? இப்போது இதுதான் வந்துட்டு புது ஆயில் சீல் வாங்கியிருக்கிறோம். இதுதான் ஆயில் சீல் வந்து வண்டியில் இருந்தது. ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஆயில் சீல் போக கிடையாது. என்ன ஆயிடுச்சுன்னா இன்னர் டியூப் அந்த இன்னர் டியூப் குரோமி டியூப் காட்டினல அது வீக் ஆகிட்டனால இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆயில் வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் ரீசன். இது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இது புது ஆயில் சீல் போட்டு இப்போது 2 ஆயில் சீல் வாங்கியிருக்கேன். அதே போல் வந்துட்டு 2 இன்னர் டியூப் வாங்கியிருக்கேன். 2 தனித்தனியாக. இப்போ இதை மாட்ட போகிறேன் அடுத்தது. அவ்வளோதான்.